எல்லோருக்கும் வணக்கம். திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தில் இருக்க வாழ்க்கைக்கு பயனுள்ள மோட்டிவேஷனல் மற்றும் இன்ஸ்பயர் ஆகிற கதைகளும் நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ள கருத்துக்களும் தான் இந்த காணொலியில் இடம்பெற போகுது. தங்கம் கிடைக்கிறதுக்கு வெறும் 3 அடி இருந்த நிலையில் அதை பற்றி யோசிக்காமல் விட்டு சென்ற டார்பி அந்த நிகழ்வு மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கிய நிகழ்வுலேருந்து ஒரு பெரும் பாடத்தை கற்றுக்கிறார். அந்த பாடம் அவரோட வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். டோன்ட் குவிட் பிகாஸ் யூ மே பி ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் சக்ஸஸ். இதை நம்ம கண்டிப்பாக இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கலாம். டார்பியோட மாமா ஒரு பெரிய பண்ணை வச்சுருக்காரு. அதில் நிறைய மக்கள் தங்கி விவசாயம் செஞ்சு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ டார்பியும் அவன் மாமா கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவங்க 2 பேரும் வேலை செஞ்சிட்ருக்க அந்த டைமில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. ஒரு குழந்தை டார்பியோட மாமா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பணம் கேட்டு ஓரமாக வந்து நிற்கிது. அந்த குழந்தை உள்ளே வந்ததும், சார் எங்கள் அம்மா 50 சென்ட் பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுறாரு, இங்கேருந்து போ அப்படின்ட்டு. அந்த குழந்தை இம்மி அளவும் நகரலை, அப்படியே நிற்குது. கொஞ்ச நேரத்தில் பல வேலைகளில் அவர் அந்த குழந்தைய மறந்துடுறாரு. வெகு நேரம் ஆகிட்டே இருக்குது. அப்பையும் அந்த குழந்தை அங்கே தான் நிற்குது. திருப்பி திடீர்னு பார்த்துட்டு கேட்குறாரு, நீ இன்னும் இங்கேருந்து கிளம்பலையா, போ இங்கேருந்து அப்படிங்கிறாரு. அந்த குழந்தை கொஞ்சம் கூட நகரலை, இம்மி அளவு கூட நகரலை, அப்படியே நிற்கிறா. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஒரு உச்சக்கட்ட கோவத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு பட்டையை எடுத்துட்டு ஓங்கி அடிக்க போகிறாரு. அப்போ டார்பி ரொம்ப பயந்துட்டாரு, ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு. ஆனால் அந்த குழந்தை ஓரடி முன்னாடி வந்து அவருக்கு நேராக கண்ணை பார்த்து, எங்கள் அம்மாவுக்கு இப்போ 50 சென்ட் வேணும் சார் அப்படின்னு கேட்குது. அவர் ஒரு செகண்ட் அப்படியே கையில் வச்சுருந்த அந்த வார்பட்டையை தூக்கி போட்டுட்டு எதுவுமே பேசாமல் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்றாரு. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாகிடுறாரு. இந்த நிகழ்வை ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த டார்பிக்கு ஒன்று புரிய வருது. ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய உறுதியான மனநிலையும் துணிச்சலையும் வச்சு ஒரு மிகப்பெரிய முதியவரினுடைய கோபத்தை கூட எதிர்கொள்ள முடியும்னா, அந்த உறுதியான எண்ணம் நமக்கு இருந்தால் நம்மளால் எதையும் சாதிக்க முடியும்னு நம்புகிறார். அவருடைய புதிய தொழில் இன்சூரன்ஸ் பாலிசிகளை விற்கிறது. அப்படி அவர் விற்க முற்படும் போது அவரை யாராவது வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நெட்டி தள்ளினாலும் கூட அந்த குழந்தை எப்படி போகணும் சொல்லியும் துணிஞ்சு நின்னாலோ அந்த மாதிரி துணிஞ்சு நம்ம வேலையை பார்க்கணுங்கிறத உறுதி எடுக்கிறார். இந்த மாதிரி தாங்க நாமளும் துணிஞ்சு உறுதியாக நின்னோம்னா எதையும் சாதிக்கலாம். இந்த கதையிலிருந்து கண்டிப்பாக நம்ம மிகப்பெரிய பயனுள்ள விஷயத்தை கற்றுக்கிட்டோம். இந்த கதை உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். இது யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குன்னு நம்பினீங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியோடு உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.